வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் அடினியமில் ஒரு புதுவிதமான கிராஃப்டிங் மெத்தட் ஒன்று நான் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. அது நல்ல சக்ஸஸ் ஆகவும் ஆகியிருக்குது. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்குறேன். பொதுவாக அடினியம் செடிகளில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டலில் நம்ம இது மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு யூனிக்கான கலர்ஸை நம்ம கிராஃப்டிங் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டல் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டல் நம்மக்கிட்ட ரிப்பீட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம விதை போட்டு வளர்க்கும்போது அதிகமாக இந்த மாதிரி ஒரு நார்மல் கலர்ஸ் தான் நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த சிங்கிள் பெட்டல் அழகாக இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரலங்க. சிங்கிள் பெட்டலுமே ஒரு அழகு தான். ஏன்னா சிங்கிள் பெட்டலில் நிறைய நல்ல நல்ல கலர்ஸுமே இருக்குது. இருந்தாலுமே நமக்கு இது மாதிரி ஒரு நார்மல் கலர்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டாக அதிகமாக கிடைக்கிறதால தான் நம்ம அதில் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு யூனிக்கான கலர்ஸை நம்ம கிராஃப்டிங் பண்ணிக்கிறோம். அது மாதிரி நம்ம கிராஃப்டிங் பண்ண எடுக்கும்போது இந்த பாதி கிளை வந்து நம்ம வெட்டிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒரு யூனிக்கான கலர் வைக்கிறோங்க. இந்த பாதி மீதமுள்ள கிளைகளை நம்ம வந்து ஒன்று நட்டு வைக்கிறோம், இல்லைன்னா தூரம் போட்டுடுறோம். அது மாதிரி அந்த கட்டிங்ஸை நம்ம நட்டு வச்சா கூட திரும்பவும் நமக்கு அதில் இதே கலர் தாங்க நமக்கு பூக்கள் கொடுக்கும். அப்படி இல்லாமல் அந்த கட்டிங்ஸ்லேயுமே நம்ம வந்து ஒரு யூனிக்கான கலரை ஏன் கிராஃப்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க. அதை நான் இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்த்து அது சக்ஸஸ் ஆகியிருக்குது. அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த கட்டிங்ஸ் தாங்க அது. ஒரு சின்ன கட்டிங்ஸ் தான் இது. இதில் பாருங்கள் அழகாக இதில் ஒரு யூனிக்கான கலர் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். அது அழகாக சக்ஸஸ் ஆகியிருக்குது பாருங்கள். இது நான் கரெக்டாக வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சு 1 மாதம் ஆகுதுங்க. இந்த கிளையோட தாய் செடி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டல் தாங்க. அதுலேயுமே நான் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த மீத கிளைகள் இருந்தது இல்லைங்களா, அதை நம்ம வந்து ஏன் அதுலேயுமே நம்ம கிராஃப்டிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த கிராஃப்டிங் போர்ஷன் வந்து அழகாக தழைச்சி வந்திருக்குது பாருங்கள். இது பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. ஏன்னா இது மாதிரி கட்டிங்ஸ்லேயும் நம்ம வளர்க்கும்போது நமக்கு நிறைய யூனிக்கான செடிகள் வந்து யூனிக்கான கலர்ஸில் நிறைய செடிகள் நமக்கு கிடைக்கும். இது நான் ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயங்க. ஏன்னா அந்த கட்டிங்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி யூனிக்கான ஒரு கலர்ஸ் வச்சோன்னா நிச்சயமாக நம்ம அதை யாருக்காவது கொடுத்துக்கிறலாம் இல்லைங்களா. யாராவது நமக்கு வந்து வீட்டுக்கு வர உறவுகளுக்கோ கொடுத்துக்கலாம், இல்லை கேட்குறவங்களுக்கு கூட அந்த கட்டிங்ஸை வந்து நம்ம கொடுக்கலாங்க. இது இப்போ தாங்க நல்லா தழைச்சி வர ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து இதை நான் வந்து ரீபாட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அப்போ நான் வந்து இதில் உள்ள வேர்களையுமே நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேர் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ நம்ம ரீபாட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் பூ என்ன கலர், இது வந்து ஒரு எல்லோ கலர் அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். எல்லோவும் ஒரு குங்குமப்பூ கலரும் கலந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பூ தான் இது. பூக்கள் வைக்கும்போது நான் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.